பைனான்ஸ் ஆட்டோ இன்வெஸ்ட்னா என்ன? ஓகே, பைனான்ஸில் இதை நேம் ஆட்டோ இன்வெஸ்ட், சில எக்ஸ்சேஞ்சில் அதை டிசின்னு சொல்லுவாங்க. இதை கன்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரே டைமில் மொத்தமாக ஒரு கிரிப்டோ வாங்காமல் ஒரு சின்ன சின்ன பங்காக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் கண்டினியூஸாக வாங்கிட்டு போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி வாங்கணும்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு $1 பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்டோ இல்லாட்டி டிசிஏ போட்டோ அது எந்த பிளாட்ஃபார்முக்கு பொறுத்த மாதிரி பேர் மாற்றுவாங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதே மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்காங்கலாம் கருத்தி கொள்ள மாட்டேங்க. ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு $1 வாங்கணும் பிட்காயின். அது மார்க்கெட் 60,000 இருந்தாலும் சரி, 40,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி வாங்கணும்னு கொடுத்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 மணி PM உங்களோட டைமுக்கு வாங்கினா ஒவ்வொரு நாளைக்கு 5 மணிக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற யூஎஸ்சிட்டி நீங்கள் வைக்கணும். அதுக்கு அதிலிருந்து ஒவ்வொரு டாலர் கண்டினியூஸாக வாங்கிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு 60,000 வாங்கிட்டு சரி, நாளைக்கு $1 வாங்குது 30,000 சொன்னால் இப்போ டோட்டலாக $2 வாங்கிருக்கு. இந்த $2 இப்போ பிட்காயின் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 60,000 ஒன்று வாங்கியிருக்குது, 30,000 ஒன்று வாங்கியிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ? 45,000 $45,000 ஆவரேஜ் வந்துருக்கும். இப்போ 45,000 ஆவரேஜ் இருக்குது. திரும்ப $1 இப்போ மேலே வாங்குதுன்னு சொன்னால் இப்போ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும். திரும்ப கீழே வரக்கு வாங்கினா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும். ஸோ இதில் 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் முதல்ல பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிப்டோ கரன்சியை அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ பிட்காயின் ஒன்று வாங்க போகிறீங்க, ஆனால் இப்போ மார்க்கெட் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு சொல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரியாது. அப்படி இருந்தாலும் என்னதான் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணினாலும் மார்க்கெட் வேல் ஸ்டைலில் இருக்குது. நாளைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸை போட்டு கீழே இறக்குவானால் மேலே ஏற்றுவானால். இப்போ நீங்கள் ஒரு $10,000 கிரிப்டோ வாங்க போகிறீங்க, பிட்காயின் வாங்க போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு இப்போ வாங்குறியா இல்லாட்டி நாளைக்கு வாங்குறியான்னு சொல்லி டவுட். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கிரிப்டோட ப்ரைஸ் 60,000 இருக்குன்னு வைங்க. இன்றைக்கு $10,000 நீங்கள் வாங்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து கிரிப்டோ 60,000 30,000 பேர்த்து. இப்போ இதே நீங்கள் நாளைக்கு அந்த $10,000 கிரிப்டோ வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நேற்று வாங்கினதோட, அதாவது இன்றைக்கு வாங்கினதோட நாளைக்கு உங்களுக்கு டபுள் மடங்குல கிடைச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு 0.02 கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு போயிருந்தோம் 0.02 பிட்காயின் கிடைச்சிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குமா? இப்போ நாளைக்கு டம்ப் ஆகிட்டு இருந்தால் என்ன செய்கிறேன்? ஓகே, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கணும். ஸோ இப்படி வரக்குள்ள உங்களுக்கு பெஸ்ட்டான ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்று வாங்குறதுக்காக இந்த ஆட்டோ இன்வெஸ்ட் போட்டுகள் ஈஸியாக. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ $10,000 மொத்தமாக வாங்காமல் இது ஒவ்வொரு நாளைக்கு $100 கண்டினியூஸாக வாங்கணுன்னுட்டா உங்களை 10,000 நீங்கள் யூஎஸ்சிட்டியாக வைப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு $100 வாங்கி 100 200 300 போகும். அப்போ மேலே இருக்கவங்களையும் வாங்கும், கீழே இருக்கவங்களையும் வாங்கும். அப்படியே மொத்தம் இப்படி வாங்கிட்டு போகிறதால உங்களுக்கு ஆவரேஜாக நல்ல ப்ரைஸ் ஒன்றில் உங்களுக்கு கிரிப்டோ அக்யூமுலேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழையும் வாங்க மாட்டேங்க, மேலேயும் வாங்க மாட்டேங்க. கண்டினியூஸாக மேலே கீழே வாங்குறதால உங்களுக்கு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிட்காயின் நிறைய லாங் டைம் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு விருப்பம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்காக வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு $1 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது கண்டினியூஸான்னு சொன்னால், அப்படியான சிச்சுவேஷன்லேயே நீங்கள் இதை மாதிரி ஆட்டோ இன்வெஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு $1 வாங்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு $1 உங்களோட அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு போனால் சரி, இந்த பொட்டு என்ன செய்யும் கண்டினியூஸாக அது வாட்டில் வாங்கி உங்களுக்கு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸில் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸில் நல்ல வர்த்தான கிரிப்டோ ஒன்றுன்னா நல்ல பல்க் அமௌண்ட் ஒன்று உங்களை அக்யூமுலேட் பண்ணி வைக்கும். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக ஆட்டோ இன்வெஸ்ட் கனெக்ட் பண்ணுவேன். நான் பர்சனலாக ஆட்டோ இன்வெஸ்ட் நான் கனெக்ட் பண்ணி பிட்காயின் என்ன ஆட்டோ இன்வெஸ்ட் போட்டு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸில் HPU யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். டிக்டாக்ல போடையில டிக்டாக்ல அது மாதிரியான டாலர்ஸ் ஏர்னிங் சம்மந்தமான விஷயங்கள் காட்டினா கம்யூனிட்டி கைடில் இது அடிப்பாங்க. அதனால் எல்லாத்தையுமே HPU யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதில் லிங்க்குகள் பயோவில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஆட்டோ இன்வெஸ்ட் போட்டுங்கிறது நல்ல போட் தான். ஓகே, நீங்கள் இந்த 2 செனாரியோவில் லாங் டைமுக்கு நல்ல கிரிப்டோ அக்யூமுலேட் பண்ணணும். ஒன்று பல்க் அமௌண்ட் நீங்கள் நல்ல ரேட்டில் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தான் உங்களுக்கு பணம் இருக்குது. அந்த கொஞ்சம் பணத்துக்கு லாங் டைமுக்கு ஒரு சேவிங் மாதிரி அக்யூமுலேட் பண்ண நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோ இன்வெஸ்ட் கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, மற்றவர்கள் இதை பற்றி நீங்கள் ஆட்டோ இன்வெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்களா, அப்படி இல்லை டிசிஏ போட் கனெக்ட் பண்ணிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பைனான்ஸோட 10% ஃபீ ஆஃப் லிங்க் வேணும்னு சொன்னால் பைனான்ஸ்ன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீ ஆஃப் லிங்க்கை எங்கே எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். பை.